ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டீம் எக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தரமான ஒரு மான்வாவை தான் பார்க்க போகிறோம். இந்த மான்வாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்குது. பவர்ஸும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மான்வாவோட பேர் என்னென்னா எபோவ் த கிரேட் டாவோ அப்படிங்கிற மான்வோ தான். இந்த மான்வோ ரீசெண்டாக படித்து பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை நம்ம மட்டும் படித்து என்ஜாய் பண்ணால் போதாது, நம்ம சப்ஸ்கிரைப் பார்க்கட்டும் அப்படின்னு தான் போடுறேன். இந்த மான்வாவை ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஹீரோ ஒரு பயங்கரமான பவர்ஸோடு பிறக்கிறான். அவனோட பவர்ஸை வந்து பிறந்த கொஞ்ச நாள்லேயே திருடிடுறானுங்க. ஹீரோக்கு ஒரு விசித்திரமான ஒரு பேய்க்கை இருக்க மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அதை வச்சு நம்ம ஹீரோ வந்து பவர்ஸை கெயின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கானுங்க. நம்ம ஹீரோ எப்படி கல்டிவேட் பண்ணி அவனோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்றுவான், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவனோட மெமரிஸ், அப்புறம் அவனோட ஃபேமிலி பற்றி எப்படி தெரிஞ்சுக்குவான் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒன்லைனே. இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அமைதியாக 2 சிட்டுக்குருவி அது பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கும். அதுக்கு எடுக்கிற வகையாக இங்கே இருந்த குதிரைகள்லாம் ஒடியாந்துருக்கும். நிறையா குதிரைகளில் நிறைய ஆட்களும் வந்திருப்பானுங்க. இது மூலமாகவே இவங்க யாரையோ தேடுறாங்க அப்படிங்கிறத நமக்கும் தெரிய வருது. இப்படியே தேடிட்டு வந்த இந்த சோல்ஜரும் ஒருத்தனை பார்த்துட்டு, மேம் ஒருத்தனை பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கேரேஜ்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். யார் அப்படின்னு கேட்க, அவன் ஒரு குட்டி பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். குட்டி பையனா? அப்போ அவன் உண்மையை தான் சொல்லுவான். போய் கேளு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே சமயத்தில் இந்த சீன் தான் சீன் வருது. ஒரு பட்டை மரத்துக்கிட்ட ஒரு குட்டி பையனும் நின்று அதையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ இவனுங்களும் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே வந்திருப்பானுங்க. கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இந்த கேரேஜெலாம் நிப்பாட்டிட்டு, மேம் இந்த மாதிரி நான் போய் அவன்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இவனும் திரும்ப வந்து நம்ம ஹீரோகிட்ட தான் பேச ஆரம்பிப்பான். தம்பி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, கேளுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவனும் திரும்பி இவனை பார்த்து தான் கேட்பான். இவனும், இந்தப்பா இந்த சில்வர் காயினை வச்சு உனக்கு பிடிச்ச முட்டாயெல்லாம் வாங்கி தின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்ட நம்ம குட்டி பையனும், இல்லை என்னோடய தாத்தா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராச்சும் கொடுத்தா வாங்கிக்கூடாது அப்படின்னு சொன்னார், அதனால் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தட்டி விட்ருவான். இதை பார்த்து அவனுக்கும் பயங்கரமாக பல்ப் ஆயிரும். இப்போ இவனும் சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட, தம்பி என்னோடய பேர் வந்து ஃபேங்கு, அதனால் நம்ம இப்போ 2 பேரும் இன்ட்ரோ ஆகிட்டோம்ல, அதனால் இதை நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கையில் வச்சுருந்த சில்வர் காயினை கொடுத்துட்டு, தம்பி இந்த மாதிரி வந்து டால்ஸ்லாம் நடக்கிறத பார்த்துருக்கியா? அதாவது குண்டா, அதாவது ஒரு விசித்திரமாக ஒரு டால்ஸ்லாம் நடக்கிற மாதிரி பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பார்த்துட்டியா? அப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இவனு சொல்ல ஆரம்பிப்பான். அதுவா, அது அந்த சைடு தான் இருக்குது, ஆனால் நீ சொன்ன மாதிரிலாம் இருக்காது, அது ஒரு அடி தான் இருக்கும், அது கூட்டமாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இவனு அதுதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனு, மேம் கண்டுபிடிச்சாச்சு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரேஜுக்குள்ளே இருந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பான். இந்த கேரேஜுக்குள்ளே இருந்த பொண்ணு சடனாக வந்து நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி வந்து அப்பியர் ஆகிற மாதிரி காட்டுறா. இந்த பொண்ணும் நம்ம ஹீரோவிட்ட அப்பியர் ஆகணும். நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுறான். யார் அது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நம்ம ஹீரோவும் அப்போ அந்த பொண்ணை தான் பார்க்குறான். அந்த பொண்ணு வந்து பார்த்து அடுத்த செகண்டே பிக்கு அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு, பிக் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாற்றிடுறான். இதை நான் சொல்லலை, இவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பொண்ணு நம்ம ஹீரோட கணத்தை தடவிக்கிட்டே, லிட்டில் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக தடவிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. அப்புறம் யாராச்சும் பாசமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா, கூடிய விரைவில் உங்களுக்கு பாயசம் வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொன்னேன்னு தான் நீங்கள் நினைக்கலாம் கைஸ். ஆனால் நான் சொல்லலை, மேலே இருந்த ஒரு கோஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. இப்படிங்கிற மாதிரி இந்த கோஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ நம்ம ஹீரோவும், நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க, சியோ யூவை விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ இந்த பொண்ணு, நீ நல்லாவே பேசுகிற தம்பி, இருந்தாலும் பேசுகிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் செயலில் காட்டுற மாதிரி அந்த சில்ட்ரன்ஸ் இருக்கிற இடத்துக்கு எங்களை கூட்டி போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே சமயத்தில் அந்த கோஸ்ட்டும், தம்பி அவங்க கொடுத்த காசெல்லாம் நீ வாங்காத, அதுக்கு நீ வாங்கின பெரிய ஒரு ப்ரைஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட தான் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு நினச்சிருப்பா. இருந்தாலும் இந்த கோஸ்ட்டுக்கு தான் மறைமுகமாக சொன்ன மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கோஸ்ட்டும், நீ இதை எப்படியாச்சும் சமாளிச்சிருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஏன் இப்படி சொல்லிச்சு அப்படிங்கிறத இப்போ தான் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து சினேவி அப்படிங்கிற ஒரு கிளானை சேர்ந்தவளாக இருப்பாள். அந்த கிளானில் சேர்ந்த பவர்ஃபுல்லான கிளானில் சேர்ந்த ஈகிள், அப்புறம் வந்து டாக் அப்படிங்கிற மாதிரி இந்த கும்பலோட பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதனால தான் நம்ம ஹீரோ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த பொண்ணு, சரி வா தம்பி எங்கேயோ கூட்டி போகிறா அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு மலைப்பகுதிக்கு தான் கூட்டியாந்துருப்பான். இந்த மலைப்பகுதியில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். பார்க்கும்போதே வாழ்ந்தால் இங்கே தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் திங்க் பண்ணிகிட்டு இருப்பானுங்க, நம்மளும் திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் அந்த டாட்ஸும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே முடிவு பண்ணிடுறானுங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவும், என்னோடய தாத்தா வந்து சமைச்சு வச்சுருப்பாரு, இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பசிக்கிறனால உங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்லான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்கக்கிட்ட இருந்த ஃபுட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவனுங்களும் நம்ம ஹீரோ வந்து பாசமாக பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணிகிட்டு இருப்பானுங்க.
நம்ம ஹீரோவும் என்ன பசங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அடுத்ததாக வந்து அவன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். சாப்பிட்டோன்னே நம்ம ஹீரோவுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து ஏறுற மாதிரி காட்டுவானுங்க. அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் வெளியே தர மாதிரி இருக்கும். இதனால நம்ம ஹீரோவை பார்த்து அவனுங்களும் பார்த்தீங்களா அவன் வந்து ஒரு டிவைன் கருவை வந்து உள்ளே வச்சுருக்கான் போல், அதனால தான் அப்படி அவனுக்கு பவர்ஸ் வெளியாகுது. இருந்தாலும் என்ன பையன் அவனோட டிவைன் கர்வை வந்து எவனோ திருடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கு இந்த பொண்ணும் ஆமாம், டிவைன் கர்வை திருடிருந்தா யாராக இருந்தாலும் செத்துருவாங்க திருடப்பட்டவங்க வந்து. இருந்தாலும் இவங்கிட்ட டிவைன் கரு இல்லாட்டியும் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணும் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதே சமயத்தில் வந்து இவளும் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. இவங்கிட்ட இருந்து டிவைன் கரு எடுத்திருக்காங்க. அதே சமயத்தில் வந்து லீ குடும்பத்தோட வாரிசு வந்து நல்லாவே எக்ஸாமில் வந்து நல்லாவே பண்ணான். அப்போது அவனுக்கு டிவைன் கரு இவங்கிட்ட இருந்து தான் கிடச்சிருக்குமா அப்படின்ட்டு இவன் திங்க் பண்ணி பார்த்துருப்பான். அப்படி எடுத்தாலும் என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது, இது எல்லாமே காமனான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்மளோட பிரதர் வந்து அவரோட டிவைன் கேர் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இந்த டால்ஸை கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டே இவரை போட்டு தள்ளிட வேண்டியது தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிளானஸ் இந்த மன்னரோட கலரையை கண்டுபிடிச்சோன்னே இவரை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிவிலான ஒரு பிளானை சொல்லியிருப்பா. இதனால தான் நம்ம கோஸ்ட் வந்து ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவுக்கு வந்து புத்திமதி சொல்லிச்சு போல். இந்த பொண்ணு திங்க் பண்ணிகிட்டு இருக்க அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் இந்த கோஸ்ட்டுக்கிட்ட கேட்டுட்டு இருப்பான். ஆமாம், இந்த புதையல்லாம் கண்டுபிடிக்கிறவங்க ஏன் உயிரோடவே இருக்க மாட்றாங்களா? அவங்க வம்சமும் உயிரோட இருக்க மாட்டாங்களான்னு கேட்கும்போது, இதை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன அவமதிச்சவன சொல்லலாம். அவனை குடும்பமே அழியிற வரைக்கும் சும்மா விடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்துருப்பான் நம்ம ஹீரோவும். இவங்கள பார்த்துட்டு டிவியில் ஒரு ஸ்மெயிலை போட்டிருப்பான். இந்த கான்வர்சேஷன் மூலமாக இந்த புதையலை கண்டுபிடிக்கிறவங்க வந்து போர்னால டெத் ஆயிடுவாங்களோ, அதாவது ஒருத்தன்ட்ட புதையல் இருக்கானா இன்னொருத்தன் அடிச்சு பிடுங்க வருவான். அந்த மாதிரி சொல்ல வராங்களா என்னன்னு தெரியலை. சரி போக போக தான் தெரியும். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த கும்பலை வந்து காட்டியிருப்பான். அந்த டால்ஸ் மாதிரி இருக்க பொம்மைங்கள்லாம் காட்டியிருப்பான். அந்த பொம்மைங்களும் ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சிட்டு வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கும். இப்போ இதை பார்த்து அவங்களும் இதை பின்தொடர்ந்தே போனால் அந்த கலரையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு, சரி அதுங்க எங்கே போகுதோ அங்கே தான் அந்த நம்ம தேடி வந்த அந்த புதையலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே திங்க் பண்ணிட்டு இந்த பொண்ணும் தேங்க்யூ பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பொண்ணும். இப்போ நம்ம ஹீரோவும் ஹாய் பிரதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த குளத்துல இருக்க பசங்களை பார்த்துட்டு இருப்பான். இந்த பொண்ணும் உன்னை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே சீன் கட்டாகி இந்த பேபி டால்ஸ் தான் போகுது. இந்த பேபி டால்ஸும் நல்லா ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணி ஜாலியாக இருப்பானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அப்புறம் ஹீரோ கூட வந்து அந்த பொம்பளை அப்புறம் அவங்க கூட வந்து கார்ட்ஸ்லாம் சுற்றி இருந்து எப்படியாச்சும் அந்த டால்ஸை பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சிருப்பான். தெரியாமல் குச்சியில் மூஞ்சிருப்பான். ஐயோ மூச்சிட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது சத்தம் கேட்டு இருந்த எல்லாம் திரும்பி பார்த்துருப்பானுங்க. அந்த டால்ஸும் இவங்களை பார்த்துட்டு ஐயோ எவனோ வந்துட்டானா நம்ம பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பொண்ணும் என்னை பார்த்தா க்யூட்டாக இருக்குல்ல, அதனால எல்லாரும் இல்லைங்கடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் ஐயையோ இவ்வளோ பார்த்தா தான் இன்னும் பேய் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கோம். ஏன்டா நான் என்ன பேய் மாதிரியா இருக்கேன், என்னைய பார்த்து ஏன் இப்படி பயந்து ஓடுறீங்க, அடே போய் எல்லா டால்ஸனையும் பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆர்டர் கொடுக்க அதே மாதிரி எல்லா பேரும் துரத்த ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த டான்ஸும் எப்படியாச்சும் இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு திசையில் ஓடி இருக்கும். இவனும் அந்த திசையில் ஒன்று ஓடுது பாரு, இங்கே திசையில் ஒரு ஓடுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி துரத்தி பிடிக்க ஆரம்பிப்பானுங்க. இதை எப்படியாச்சும் பிடிச்சாகும். ஆமாம், அந்த குட்டி பையனை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த ஃபேங் அப்படிங்கிறவங்ககிட்ட வந்து இவன் வந்து சொல்லியிருப்பா. இப்போ இந்த ஃபேங்கும் உங்கள் உத்தரவுப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட சியோசியு மேலே தான் கண்ணாக இருப்பானுங்க. இப்போ அப்படியே துரத்தி துரத்தி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் வந்த மாதிரி காட்டுறானுங்க. இந்த காட்டுக்குள்ளே வந்து அடுத்த செகண்டே மரம்லாம் அமைதியாயிருச்சு. போகிற புல்லெல்லாம் வந்து இவங்கள தடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. இந்த இவங்களும் என்னடா இது என்ன வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் சுற்றி முற்றி பார்ப்பானுங்க. அப்புறம் தான் தண்ணியை பார்க்கும்போது தண்ணி மட்டும் மேலாப்பில் ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணியில் கால் மிதிச்சா அந்த தண்ணியோட ஃபீலிங்கே வந்திருக்காது. இது என்ன விதமான இலவுடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பானுங்க. இந்த புல்லெல்லாம் இவனுங்க ஒசரத்துக்கு வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அடே நம்ம குட்டி ஐட்டம்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தனோட கால் வந்து தனியாக உடஞ்சி விழுகிற மாதிரி காட்டுறானுங்க. இவனு என்னோட கால் போச்சே போச்சேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ரியலைஸ் ஆகும். இந்த ட்ரெஸ்ஸர்ன்ட்டு ஒன்று எடுக்க வந்தானுங்கள, அந்த ட்ரெஸ்ஸருக்கான எடுக்க போகிறதுக்குள்ள ஒரு டொமைன் இருக்கும். அந்த டொமைனுக்குள்ளே தான் இவங்க இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அடே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டால்ஸாக மாறிக்கிட்டு வரோம், இது ஒரு ட்ராப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா இந்த பொண்ணும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸர் எடுக்க போகிற டைம்லலாம்
இந்த மாதிரி டொமைன்ஸ் இருக்கும். ஒரு சில இது வந்து பயங்கரமாவும் இருக்குது. ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி கோஸ்ட் ஆயிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து பேப்பராக மாறிடுவாங்க. அந்த டொமைனில் என்ன விதிக்கப்பட்டு இருக்கோ அதே மாதிரி மாறிடுவாங்க. இப்போ அந்த டொமைனில் இந்த டால்ஸ் இருக்கனால இந்த டால்ஸ் மாதிரி இவனுங்களும் மாறிட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இப்படியே வந்து வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பானுங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு ஹோம் டவுன் இருக்க மாதிரி இருக்கும். இவனுங்களை என்னது இங்கே ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிற ஆச்சரியம் பார்த்துட்டு இருப்பானுங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோவும் கூப்பிட்டுருப்பான். இப்போ இவங்க ஹீரோவை பார்த்தோன்னா ஒரே அதிர்ச்சி ஆயிடுவோம். ஏன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்பிரிச்சுவல் பவரே இல்லாதவன். இருந்தாலும் அவனோட ஓன் மைண்ட் செட்டில் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க. இவனை மட்டும் விட்றாத அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லியிருப்பான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வாங்க வாங்க என் பின்னாடியே வாங்க எனக்கு வழி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். எங்கே போகிறாங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸரை எடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பானுங்க. எல்லா பேரும் பயத்தோடு இருக்க நம்ம ஹீரோ மட்டும் ஜாலியாக ஹாயாக நடந்து போயிட்டுருப்பான். அதை பார்த்து அந்த பொண்ணுக்கே ஒரே ஷாக்காக இருக்கும். இவனுக்கு ஏதோ அப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் இந்த நிறையா பொம்மைகள்லாம் வந்து ஒரு இடத்துல கேதர் ஆகிருக்கும். அதெல்லாம் பயந்துக்கிட்டு எதுக்கோ பயந்துட்டு பின்னாடி இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிருக்கும். அதில் பொம்மையும் பின்னாடி பாருங்கள் பின்னாடி பாருங்கன்னு ஏதோ சொல்ல வரும். பயப்படாதீங்க தம்பிகளா நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனை ஒரே பிடி பிடிக்குது. இந்த காட்ஸில் ஒருத்தனை போட்டு தள்ளிடுச்சு. அந்த காட்ஸும் என்ன ஆனான்னு நமக்கு இப்போ தான் காட்டுறாங்க. அந்த காட்ஸும் வந்து அப்படியே சல்லியாக நொறுங்கியிருப்பான். இதை பார்த்து அந்த பொண்ணு அப்புறம் அவங்க கூட இந்த ஃபேங்குங்கிற காட்ஸ்லாம் பயந்து போய் இருப்பானுங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு முழு டாலா மாறினதுனால அவன் அங்கேயே சதறிட்டான். இப்போவும் இந்த பூமிக்கு அடியிலேருந்து நிறைய மான்ஸ்டர் மாதிரியான டைட்டன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டன்ஸும் இந்த பொண்ணை அட்டாக் பண்ண தான் வந்திருக்கும். இந்த பொண்ணும் நான் எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடியாரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடியாருவான். ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா இந்த ஃபேங்குங்கிறவனுக்கு கால் உடைஞ்சிருக்கும். அந்த ஃபேங்கை மட்டும் பிடிச்சிரும். அந்த ஃபேங்கும் இன்னொருத்தனும் வந்து அவனுக்கு ஹெல்ப்பாக வந்திருப்பான். அவனையும் பிடிச்சிரும். இந்த ஃபேங்கும் லேடி என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் வேலைக்கு ஆகிருக்காது. அவனை அப்படியே அவனோட கதையை அப்படியே முடிச்சிருக்கும். அவனும் சுக்கு சுக்காக உடஞ்சி போயிருப்பான். இப்போ இந்த பொண்ணு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஹோல்குள்ளேருந்து ஒரு பொம்மை வந்து இந்த சைடு வாங்க அப்படிங்கிற மாதிரி சைகை பண்ணியிருக்கும். இந்த பொண்ணு ஆபத்துக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறதே வந்து கேட்டு இந்த பொண்ணு உள்ளே வந்திருக்கும். இப்போ இதில் ஒருத்தனும் எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க லேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ இவளுக்கு நடந்தது தான் நினச்சி பார்த்துருப்பா. இந்த ஃபேங்கு தான் இப்போ மாட்டியிருப்பான். அதுக்கு முன்னாடி வேறு காட்சி மாட்டியிருப்பாங்க. இப்போ இந்த ஃபேங்கும் வெளியே கத்திக்கிட்டு இருப்பான். லேடி என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படிங்கும்போது இந்த பொம்மைங்களும் வெளியே போகாதீங்க மூச்சு விடாதீங்க சைலன்ஸாக இருங்கன்னு சொல்லும்போது இவளும் சைலன்ஸாக இருந்திருப்பான். ஒரு வழியாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த டைட்டன்ஸ்லாம் பண்ணுற வேலையை பற்றி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த டைட்டன்ஸ்லாம் சேர்ந்து இந்த பிடிச்ச மனுஷங்கள்லாம் பிடிச்சி சமைக்கிற மாதிரி காட்டுறானுங்க. சாரி தப்பாக சொல்லிட்டேன். சமைக்கலாம் அவங்கள போட்டு அப்படியே மெல்ட் ஆக்கி போட்டு தள்ளுற மாதிரி காட்டுறானுங்க. அந்த ஃபயரில் மெல்ட் ஆகி அப்படி சாகிறத பார்த்த இந்த லேடியும் இது என்ன மாதிரியான இது அப்படிங்கிற மாதிரி பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் இவளுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகிருக்கும். இப்போ இவங்க வந்து கடந்து வரும்போது ஒரு வாட்டர் ஃபால் பார்த்துருப்பால அந்த வாட்ரு வந்து இவங்கிற மாதிரி ஆளுங்களை உருக்குனது தான் அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே பின்னாடி இந்த ஒருத்தனும் அந்த டான்ஸில் ஒன்று நீங்கள் தானே அது அப்படிங்கிற மாதிரி கத்திருக்கும். உங்கள் கண்ணை பார்த்தாலே தெரியுது அந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ வந்து ஷாங் கிளானோட யங்கஸ்ட்டு செகண்டு தானே அப்படிங்கிற மாதிரி இவனு சொல்லியிருப்பாங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இதுலேருந்து ஒரு தாத்தா மாதிரி இருக்க ஒரு டான்ஸை வந்து நான் சொல்லியிருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் சொன்ன அதே பையனால் நாங்கள் இப்படி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவனும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு போயிட்டுருக்கும்போதே உங்களை 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ இவனும் சொல்லுவான் இந்த மாதிரி நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ டால்ஸாக மாறியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. இப்போ அவங்களே இன்டர்வியூ ஆகிடுவானுங்க. இப்போ இந்த லேடி என்னோடய பேர் பிங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ நான் தான் அந்த பொண்ணுக்கு வந்து பிங்க்குன்னு பேர் வச்சுருக்கேன். சரி இந்த பொண்ணும் கோல்டன் க்ரோ ரிலீமில் இருக்க ஒரு மாஸ்டரே இப்படி ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பார்த்துட்ருப்பான். ஏன்னா இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கேங்காக வந்தவங்க வந்து கோல்டன் க்ரோ ரிலீவில் இருப்பான். இப்போ அப்படி சீன் கட் ஆகுது. சீன் கட் ஆகி எல்லா இடத்துல நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஜாடியிலேருந்து மட்டும் சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த ஜாடியை வந்து எந்த ஒரு மான்ஸ்டரும் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காது. இப்போ அதுலேருந்து 2 கால் கை அப்புறம் வந்து தலையெல்லாம் நீட்டிட்டு நிற்கும். அது யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஷியோஷி தான். இப்போ நம்ம ஷியோஷியும் வரட்டாமாமு ட்ருர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் பல காடுகளை தாண்டி மலைகளை தாண்டி அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடியாந்துருப்பான். இந்த புதர்லாம் கடந்து வந்து போட்டு ஃபேர்வெல் டியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதாவது ஃபேர்வெல்ட்ரா என்னை பொறுத்தலை வந்தீங்க ஆனால் உங்களே பொறுத்தலை வச்சிட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகும். அவனோட டீச்சர் என்ன சொல்லியிருப்பான்னு இப்போ தான் நமக்கு சொல்கிறான். இவரோட டீச்சர் என்ன சொல்லியிருப்பானா அவனுக்கு ஏதாச்சும் பொறுத்தலன்னு நினச்சா அவனுக்கு கருணையே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்லியிருப்பார். இப்போ நம்ம ஹீரோவும் ஹிடனாக இருக்க ஒரு ரூனுக்கு தான் வந்த மாதிரி காட்டுறானுங்க. இவனுக்கு மட்டும் தான் இந்த ரூன் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ரூனுக்குள்ளே குதிச்சுட்டு
கீழே குதிக்கும்போது தான் அவனோட கால்லேருந்து கிளிக்குன்னு சவுண்ட் கேட்டிருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் அது பயங்கரமாக நினச்சி. ஏன்னா நம்ம ஹீரோவோட காலில் லைட்டாக கிராக் ஆகிருக்கும். அவனோட கால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கும். பாறாங்கல் மாதிரி. நம்ம ஹீரோவும் டேம் இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கடுப்பில் இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து ட்ரூ கீ வந்து கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பானுங்க. அதைத்தான் திருடியிருப்பானுங்க. அதாவது இதில் இந்த மானுவலோட ட்ரூ கீயை வந்து இந்த தெய்வீக கருவு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கானுங்க. இப்படி நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போதே சீனில் பார்த்தா கிராவிட்டி வந்து அதிகமாகிற மாதிரி காட்டுறானுங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ட்ரூ கிங்கோட இடத்துக்கு பக்கத்தில் இருக்க அதனால நம்ம ஹீரோவுக்கு வந்து அதிகமான ஒரு கிராவிட்டி ப்ரெஷர் அவனோட ஆறாவனால நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கரமாக கிராவிட்டி ஃபீல் ஆகிருக்கும். இது என்ன ஒன்றுனா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்டோனாக மாற்றி அந்த கிராவிட்டி மூலமாக அப்படியே சுக்கு சுக்காக உடைக்கிறது தான் இதோட நோக்கமே. இப்போ நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருந்த கிரீன் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி காட்டுறானுங்க. அந்த ரிலீஸ் ஆன கிரீன் எனர்ஜியும் நம்ம ஹீரோ குத்திட்டு சர்ஜ் ஆனனால நம்ம ஹீரோவும் பேக் டு நார்மல், அதாவது ஹியூமனாக மாறிடுறான். ஒரு வழியாக நம்ம வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்க, சுற்றி பார்த்தா ஏன்ஷியன்ட் ட்ராகன்ஸ்லாம் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிருப்பானுங்க. அதாவது இது ஏன்ஷியன்ட் ட்ராகன் ரூன் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. ஒரு சில பேர் ட்ரூ கிங் ரூனும் சொல்லியிருப்பானுங்க. ஏன்ஷியன்ட் ட்ராகன் டூம்னாலும் ட்ரூ கிங் டூம்னாலும் ரெண்டும் ஒன்று தான். சரி, இப்போ அவங்க போகலாம். இப்போ இந்த பொண்ணு ஃபுட் குடுக்கும்போது, இந்த மாரி ஒரு ட்ரெஷர் இருக்கு உள்ள அப்படிங்கிற மாரி அந்த பையன் கூட பேசினத நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். அந்த ஃபுட்ட லாஸ்ட் பீஸ் எடுத்துன்ட்டு, இதுதான் என்னோட லாஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குள்ளேருந்து அவனோட பவர்ஸ வந்து வெளிய கொண்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோ தின்னது வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்க ஒரு ஃபுட்டு தான். அதனால நம்ம ஹீரோகிட்ட வந்து ஒரு பவர் ரிலீஸா இருக்கும். பின்னாடி ஒரு கேட்டே வந்திருக்கும். இது வந்து ஒரு கேட் அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத பார்த்து அந்த மாஸ்டரும் ஷாக்ல இருக்க, நம்ம ஹீரோவும் அந்த ட்ரெஷரை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி போயிட்டே இருந்திருப்பான். இப்போ அதை பார்த்த ஒரு ஸ்டேச்சும், நீ இதுக்கு மேலே முன்னாடி போகணும்னு நினச்சேன்னா உன்னோட தாத்தாவாலே உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான். இருந்தாலும் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். அதுக்கிட்ட இருக்க அந்த ஸ்பிரிச்சுவல் ஒளி, அதாவது சூரிய ஒளி, அப்புறம் வந்து சந்திர ஒளி, அப்புறம் வந்து ஸ்டார்ஸோட லைட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கோ. அந்த மாதிரி டெக்னிக்கை படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதனால உன்னோட கியூஐ வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உன்னோட தாத்தா வேறு எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தன். அதனால தான் உன்னை சாகக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இதுவும் சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோவும் அப்படியாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தோட பார்த்துட்ருப்போம். சரி பேராசப்படாமல் சரி கிளம்பு நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஹான்ஸ் மாமா அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ராகனை சொல்லியிருப்பான். சரி நான் போயிட்டு வரேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருப்பான். ஏன்னா நைட் ஆனாவே இந்த இடத்துல கோஸ்ட் மாதிரி நிறைய மான்ஸ்டர் வந்து சுற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இதனால தான் நம்ம ஹீரோவும் குடுகுடுன்னு ஓடியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ நல்லா ஓடியாந்துட்டு என்னோடய டெக்னிக்கை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நானும் மற்ற பசங்க மாதிரி நல்லா டெக்னிக் படித்து இந்த மாதிரி இம்பீரியலில் இருக்க அந்த எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணணும். என்னோடய தாத்தாவுக்கு வந்து நிறையா புகழை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது தான் சூரியன் வந்து மறைய போகிற மாதிரி காட்டுறானுங்க. அந்த நம்ம ஹீரோ கூட பேசின அந்த அங்கிளும் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியும் காட்டியிருப்பானுங்க. இப்போ தான் இந்த அங்கிளும் பேசிக்கிட்டு இருப்பார். ஏன் அந்த மாதிரி அந்த பையனை உயிரோட விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் பக்கத்தில் இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு கேட்டிருக்க மாதிரி காட்டுறானுங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ ஓடியிருப்பான். இப்போ தான் அந்த அங்கிளும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி அவனோட தாத்தா வந்து இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவங்க வந்து நாங்கள் ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம். 9 பகலும் 9 நைட்டும். இருந்தாலும் அவன் எப்படியோ தப்பிச்சு ஒரு டெக்னிக்கை திருடிட்டு போயிட்டான். அதாவது அந்த டெக்னிக் வந்து ஃபொர்னரல் டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். நீரும் வாட்டரும் ஃபயரும் பதப்படுத்துதல் முறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இப்போ இந்த டெக்னிக்கை வச்சு ஒருத்தங்க டெத் ஆகிறத வந்து தடுக்க முடியும். அவங்களே அன்டெட்டாக மாறிட்டு உயிரோட வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இதுதான் அந்த பையனுக்கும் நடந்திருக்கு. அதனால தான் நான் அந்த பையனை பொறுத்தல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த பையன் மூச்சு விடவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோ கிட்ட தான் சீன் வருது. இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு மாஸ்டர்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி காட்டுறானுங்க. இந்த மாஸ்டரும் இவனை நம்ம ஹீரோ வந்து சாப்பிட வர மாதிரி வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் இன்றைக்கி நல்லா ஃபன்னாக போச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அவனோட கியூஐ வந்து கம்மியாயிருக்கும். நம்ம ஹீரோவும் இன்னும் கியூஐ ஆட்டை வந்து இன்னும் நான் சரியாக மாஸ்டர் பண்ணல. இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இந்த 3 கியூஐ டெக்னிக்கை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த டெக்னிக்கை வந்து திரும்ப யூஸ் பண்ணுறான். அந்த யூஸ் பண்ணிட்டு அந்த அதே மாதிரி கேட் வந்து நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பவும் வருது. இதை பார்த்து அந்த மாஸ்டரும் ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்க. நம்ம ஹீரோ வரட்டாம லுர் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிருப்பான். அதுக்கு அந்த மாஸ்டரும் ஒன்றா மட்டும் உன்னை விட்டுருவானா பின்னாடியே துரத்தி வருவான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை துரத்தி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக வில்லேஜை ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பான். ஹீரோவும் இப்போ இந்த பவர் யூஸ் பண்ணுறது வந்து
அந்த லேடி கொடுத்த அந்த ஜர்க்கினால தான் இப்போ அந்த ஜர்க்கியோட பவரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை இது இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோக்கு பின்னாடியே அந்த மோஸ்ட்ரும் அடே மாட்டிக்கிட்டியா மாட்டு பயிலே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே முழுங்கலான்னு வந்திருக்கும். அப்போ தான் ஒரு வாய்ஸ் கேட்குது, அடே நீ ஏன்டா இவ்வளோ லேட்டாக வர, உனக்கு மெடிசன் எடுக்க டைம் ஆயிடுச்சு, ஒழுங்காக வீட்டுக்கு போய் மெடிசன் எடுறா அப்படிங்கிற மாதிரி டெரராக ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கும். யாரான்னு பார்த்தா நம்ம ஷாங்ஷியோட தாத்தா தான். இப்போ இந்த தாத்தாவையும் சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே தாத்தா அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பான். இப்போ அந்த தாத்தாவும் மெது மெதுவாக நடந்துட்டு வர மாதிரி தான் காட்டியிருப்பானுங்க. ஆனால் பின்னாடி இருந்த அந்த மாஸ்டருக்கு தான் அள்ளு விட்ரும். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோவை வந்து பிடிக்கிறதுக்காக அதோட ஒயின் விப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒயின் விப்பே அதையே திரும்ப அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பானுங்க. அதுவும் வழியில் ஆன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அலையாடிருக்கும். நம்ம ஹீரோ அதிகப்படியாக பவர்ஸை யூஸ் பண்ணனால நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ட்ரெயின் ஆகிருப்பான். அதனால் இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து அவனை மெடிசனை குடிச்சிட்டு மெடிசன் பார்த்து எடுத்துக்கிட்டு இருப்பான். அதே சமயத்தில் அந்த டாக்கும் விறகட்டையெல்லாம் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ அடே என்னென்ன ரோஸ்ட் போட நினச்சிட்டியா, கொதிக்குதுடா, கொஞ்சம் கம்மியாக தான் போடுறா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ஒன்றும் புரியாமல் இன்னும் தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சிடும். என்ன போடுத்தலன்னு பிளான் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஹீரோ வந்து சடனாக சைலண்ட் ஆயிடுவோம். இந்த மெடிசனால் என்னோடய பாடி எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் என்கிட்ட இன்னும் ஒரு குறையாக இருக்குது, இந்த தழும்பு மறையாதது தான். இந்த தழும்பு ஏன் மறையலனா இதுக்குள்ளே தான் என்னோடய பவர்ஸை திருடினானுங்க. இந்த தழும்பு மட்டும் மறைய மாட்டேங்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த 2 பேர் இருக்கானுங்களே அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவங்க 2 பேர் பேசுனது கேட்டேன். அவனுங்க சொன்னானுங்க நான் வந்து ஒரு டிவைன் பவரோட பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த பவர்ஸை திருடிட்டானுங்க. இருந்தாலும் என்னோடய பாத்துலேயே நான் இன்னும் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சபதம் எடுத்துகிட்டு அந்த மெடிசன் மேலேயே ஒரு குத்துவான். அந்த தண்ணியும் போய் அந்த டாக் மேலேயே செதறும். அடே என்னடா அது இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தான், பைத்தியமாகவே எப்பப்போ என்ன மாதிரிலாம் பண்ணுறான்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்கும் ஒரு மாதிரி வியடாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவும் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மெடிசன் மட்டும் இல்லாட்டி நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியாது, என்னோடய கிராண்ட்ஃபா வந்து டெய்லியும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இப்படி தான் குடிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். அதே சமயத்தில் வந்து ஒரு ஓவர்வெல்மிங்கான பவர் ரிலீஸ் ஆகிருக்கும். ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஆரா வந்திருக்கும். அதை பார்த்து அந்த டாக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் பயந்துருப்பானுங்க. ஓ அப்போ இது கிராண்ட்பா தானா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா கிராண்ட்பா தான் வந்திருப்பார். வந்த இவரும் நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பார். அவர் கண்ணில் ஒரு உயிரோட்டமே இருந்திருக்காது. இருந்தாலும் நம்ம ஹீரோவே பார்த்துட்ருப்பார். இப்போ நம்ம ஹீரோ அவனோட மெமரிஸை வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவர் ரொம்ப அன்பாக பார்த்துருப்பாரு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வியடாக வந்து நம்ம ஹீரோ கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அவர் கண்ணில் உயிரோட்டமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அடுத்தது அவரும் சடனாக மறைஞ்சு போயிடுறாரு. இந்த டாக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு விடுது. நம்ம ஹீரோ ஒரு வழியாக போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பேன். இப்போ தான் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி பார்த்துட்ருப்பான். நான் 9 வயசாருக்கு முன்னாடி இருந்த மெமரிஸ் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பவர்ஸ் வேறு சடனாக திருடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த டெய்லி இந்த நரக வேதனை அனுபவிக்க வேண்டியது இருக்குது. கிராண்ட்பா வரதுக்கு முன்னாடி இந்த டாக் ஏன் இந்த விறகட்டைகள்லாம் ரொம்ப அதிகமாக தூக்கி போடுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு ரீசன் இந்த மாதிரி அதிகப்படியான வெப்பத்தை என்னோடய பாடி தாங்கினா தான் என்னோடய பாடி வந்து உயிரோட்டமாக இருக்கும். என்னோடய ஆர்கன்ஸும் உயிரோட்டமாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி பாய்சனான சூப்ஸ்லாம் குடித்து நான் இன்னும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இது இன்னும் எரியுது எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டடமே அதிர அளவுக்கு கத்துற மாதிரி காட்டுறானுங்க. அடுத்த சமயம் நம்ம ஹீரோவும் இது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு, அந்த விறகெல்லாம் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அந்த சூட்லேயே இருக்கணும் அப்படின்னா எப்படி என்னால் முடியும், இருந்தாலும் இப்போ தான் கொஞ்சம் வார்மாக ஃபீல் ஆகுது, இப்போ தான் நானாகவே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட கிராண்ட்பா வந்து ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஓ இந்த ஆள் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டானா, டெய்லியும் எப்போ பார்த்தாலும் என்னோடய டாட்க்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுவார். அதுதான் நான் டாலிஸ்மேன்லாம் வச்சுட்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருப்பேன். அவரும் ஏதோ டாலிஸ்மேன்லாம் வச்சுட்டு மெழுகுவர்த்தியெல்லாம் பற்ற வச்சுட்டு ஏதோ பண்ணுற மாதிரி காட்டுறானுங்க. அவரும் ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அந்த மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்ததை சடனாக எடுக்கிறாரு. சடனாக எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த மெழுகுவர்த்தி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருப்பார். இவரும் எனக்கு இன்னும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊதுபத்தியிலேருந்து அந்த ஸ்மெல்ஸையும் உறிஞ்சிட்டு இது இன்னும் நல்லாவே இருக்குது, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, நான் இன்னும் செத்ததுலேருந்து நான் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவரே சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம ஹீரோவை தான் வந்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் கிராண்ட்பாவும் நம்ம ஹீரோவோட ரூம்குள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோவே சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டில் வந்திருப்பார். நம்ம கிராண்ட்பாவும் நம்ம ஹீரோவை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டச் பண்ணுற மாதிரி காட்டுறானுங்க. நம்ம ஹீரோவும் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான்.
அது எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோவோட ஹார்ட்ட பிடிச்சி அப்படியே அழுத்துற மாரி இருக்கும். நிறைய கோஸ்ட்லாம் வந்து நம்ம ஹீரோ சுத்தி போட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அவனோட பழைய அதாவது மெமரீஸும் ட்ரிகர் ஆகுற மாரி காட்டுறானுங்க. அதே சமயத்தில வேற ஒரு சத்தம் கேட்டோனே கிராண்ட்ஃபாவும் அந்த ரூம்குள்ளேருந்து காத்தா மறைஞ்சு வெளிய போயிடுறாரு. அதே சமயத்தில நம்ம ஹீரோவும் இது என்ன ஃபீலிங்? நம்மள கிராண்ட்ஃபாவே போட்டு தள்ளுற மாரி பார்த்தாரா? அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நம்ம ஹீரோவும், என்னய்யா இங்க நடக்குது? அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அவனோட ஹார்ட்ல அந்த மாரி வலி வலிச்சிருக்கும். நம்ம ஹீரோ இப்ப நெனச்சு பார்த்தா கூட அந்த இது கொடூரமா இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும், இவருக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்பலாம் வர வர வியர்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஆ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பெருமூச்சு வாங்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஒரு அதிர்ச்சி தான். நம்ம கிராண்ட்ஃபா தான் நம்மள மெடிசின் குடுத்து காப்பாத்துறாரு. கிராண்ட்ஃபா தான் எல்லாரும். இருந்தாலும் ஏன் அவர் என்னைய போட்டு தள்ள வந்தாரு? அந்த கோஸ்ட்டுக்குலாம் என்ன மாரியான ஒரு டெக்னிக் அப்படின்னு நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு, அவன் அந்த 3 QI ஆர்ட்ட வந்து யூஸ் பண்ணுறான். அது ஒரு காட் லெவலான ஒரு ஆர்ட்டுங்கிறதுனால, நம்ம ஹீரோவோட பாடிக்குள்ள அந்த ஆர்ட் போன அடுத்த கொஞ்ச நிமிஷத்துலயே நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் நார்மலா ஃபீல் ஆகுற மாரி காட்டுறான். அடுத்த செகண்ட் பார்த்தா நம்ம ஹீரோவோட கர்ஸ் வந்து அதாவது இந்த தாத்தா யூஸ் பண்ண அந்த கர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆயி நம்ம ஹீரோவோட பாடியிலேருந்து அந்த கர்ஸும் ஒண்ணும் இல்லாம அழிஞ்சு போயிரும். இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அது போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் குழப்பத்தோடயே ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே 3யும் காட்டுறானுங்க. இந்த 3 பார்த்துட்டு என்னதாய்யா நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அதே சீன் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு தான் போகுது. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் வந்து பயங்கரமா அலர்ற மாரி கேட்கும். அந்த மான்ஸ்டரோட ரத்தம்லாம் வந்து அப்படியே அந்த மலையிலேருந்து வழிஞ்சு வர மாரி காட்டும். யாரான்னு பார்த்தா நம்ம தாத்தா தான் அந்த மான்ஸ்டர் அப்படியே உயிரோட இருக்கும்போதே அத சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாரி காட்டுறானுங்க. அதுவும் வழியில கத்திக்கிட்டு கிடக்கும். இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த தாத்தா வந்து சாப்பிட போனது வந்து ஒரு சைட் எஃபெக்ட் மாரியும் வச்சுக்கலாம். அந்த பவரோட ஒரு சைட் எஃபெக்ட். இப்ப அந்த நைட் அப்படியே முடிச்சுட்டு, இப்ப காலைல விடிஞ்சிருச்சு. காலையில ஒரு சத்தம் கேட்கும். எதையோ வெட்டுற மாரி. இத நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்ப்பான். இது என்ன விதமான மீட்டு? ஒருவேள இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த மீட்ட பார்த்துட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பான். எதனா ஹியூமன்ஸ மீன் பண்ண வரான் அப்படிங்கிற மாரி. இப்ப நம்ம ஹீரோவும் பின்னாடி ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு திரும்பி பார்ப்பான். பின்னாடி வந்து காட் மதர் இதோ வந்துட்டோம். காட் மதர் வாழ்க! வாழ்க! அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடியாருவானுங்க. இவனுங்கெல்லாம் வந்து இந்த ட்ரீய வந்து ஒரு காடா வந்து வழிபடுவானுங்க. இந்த ட்ரீக்கு வந்து நிறைய விதமான ஃபுட்ஸ் எல்லாம் வச்சுட்டு, இந்த காட் மதர் தான் இந்த மாரி அவங்ககிட்ட இந்த கோஸ்ட்டு கிட்ட இருந்து இந்த மாரி இவங்கள காப்பாத்துது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பானுங்க. இந்த மாரி ஃபுட்ஸ் எல்லாம் படையல் பண்றத வந்து எல்லா மாசமுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. மாசம் மாசம் இந்த மாரி சர்வ் பண்றது தான் இவங்க வேலையா வச்சிருப்பானுங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து அதுக்குள்ளேயும் 1 மாசம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த மரத்து மேல ஒரு பொண்ணு சாவகாசமா உட்காந்துருப்பா. இவ தான் அந்த காட் மதரா என்னன்னு தெரியல. இப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த ஆப்பிள சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள குடுத்துருப்பா. அதையும் நம்ம ஹீரோ சாப்பிடலான்னு போகும்போது அவங்க தாத்தா எங்கேருந்தோ வந்து அத புடுங்கியிருப்பாரு. புடுங்குனது மட்டும் இல்லாம அவரோட பவர யூஸ் பண்ணி அத அப்படியே மெல்ட் பண்ணி ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருப்பாரு. இப்ப நம்ம தாத்தாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "இந்த மாரி இந்த காட் மதரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இது குடுக்குறதெல்லாம் நீ வாங்கி சாப்பிடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ஆப்பிள தூக்கி போட்டு அவரும் கூட்டு போயிருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த நெனச்சு பார்த்துட்டு அதுலேருந்து அந்த சைடே போறதில்ல அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில அவங்க தாத்தாவும் கூப்பிடுறாரு. "உனக்கான டேஸ்டியான மீல் ரெடி" அப்படின்னாரு. அந்த மீல பார்த்தாவே நமக்கே குமட்டிட்டு வருது. ஆனா நம்ம ஹீரோ சாப்பிட்றான். அவனுக்கு எப்படி இருக்கும்? பார்த்தாலே நம்ம ஹீரோவுக்கு சாப்பிட தோணல. இப்ப நம்ம ஹீரோவும் "இது எனக்கு வேணாமே" அப்படிங்கும்போது, "தம்பி இந்த சாப்டரோட நம்ம இழுத்து மூடிட்டு போ முடியாது. அதனால இப்ப நீ இத சாப்பிட்டு தான் ஆகணும். அப்பதான் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்ல நம்ம இன்னும் அலைவா வர முடியும்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அவரும் அந்த சைடு சாப்பிட்டுருக்க, நம்ம ஹீரோவும் வேற வழி என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சாப்பிடலாம் அப்படின்னு போவான். அப்பம்போது தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னடா அப்படின்னு பார்த்தா, அந்த சாப்பாட்டுலேருந்து ஒரு கண்ணு வந்து நம்ம ஹீரோவ பார்த்துருக்கும். ஐய்யய்யோ! என்னடா இது இதெல்லாம் வருது? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு, வேற வழி ஒண்ணும் இல்ல ஆத்தா, நம்ம குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அத சாப்பிட்றான். அதே சமயத்தில இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ரூமுக்கு தான் வந்திருப்பான். ரூம்குள்ள வந்து அவன் கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த 3 QI ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் இருக்கும். அந்த ஆர்ட்ட தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அத ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவனோட பவர்ஸ்லாம் கெயின் ஆகுற மாரி காட்டுறானுங்க. இப்போ கொஞ்சம் பரவால்ல அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்க, அதே சமயத்தில அவங்க தாத்தாவும் "சரி வாப்பா ஷியோஷி போய் அந்த பெட்டிய எடுத்துட்டு வான்னு" சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு எல்லா பேரும் ரெடி ஆயிடுறானுங்க. ரெடி ஆயிட்டு தாத்தாவும் ஒரு விஷயத்த பண்றாரு. ரெட் கலர்ல பெயிண்ட்ட வச்சுட்டு ஒரு மாரி ஸ்பெல்ஸ் எல்லாம் எடுத்துறாரு. இந்த ஸ்பெல்ஸ்ல எதுக்குன்னு தெரியல. ஃபாஸ்ட்டா போறதுக்காகவும் இருக்கலாம். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அவரும், "தம்பி அந்த பெயிண்ட் மட்டும் எடுத்தாருன்னு" சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த பெயிண்ட்ட பார்த்துட்டு இது ஒரு பிளட் தான்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அடுத்ததா வந்து அந்த நாயோட வால மட்டும் பார்க்குறான். அதில ஒரு கட்டு போட்டிருக்கும்.
ஆக்சுவலாக இது நம்ம ஹீரோ தான் பண்ணிப்பான் போல். எப்போ இந்த வேலையை பண்ணான்னு தெரியல. அந்த டாகும் என்னடா இங்கே பார்வை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வியடாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம தாத்தோய் கிட்ட தான் சீன் விடுது. நம்ம தாத்தோயும் வந்து அந்த ஸ்பெல்லை போட்டது கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். இப்போ தான் நம்ம சொல்கிறானுங்க அந்த ஸ்பெல் எதுக்குன்னு சொல்லிட்டு. ஒரு காம்பஸ் வச்சு ஏதோ பண்ணுறாரு. அந்த அதனால வந்து அந்த கேரேஜ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த கேரேஜ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக வந்து ஏறி குதிப்பான். அதை பார்த்த தாத்தோயும், பரவாயில்லையே சுயோஷி, நீ இன்னும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்ட, இந்த மெடிசன் உனக்கு நல்லாவே வேலை செய்யுது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் ஏறினவன் வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஓடி இருப்பான். எத்தனை நோக்கி போகிறான்ட்டு அவருக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும், நமக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும். அவனும் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகிருப்பான். ஸ்டாப் பண்ணிட்டு ஊதுபூத்தியை வச்சு கும்பிட்டுற மாதிரி ஏதாவது ப்ரே பண்ணியிருப்பான். ப்ரே பண்ணதில் அந்த சைட்லேருந்து ஒரு சத்தம் கேட்கும். சிஎஸ்சி, நீ ரொம்ப நல்ல பையன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊதுபத்தி ஸ்மெல் பண்ணபடிக்கே அந்த ஒரு கோஸ்ட்டு சொல்லிகிட்டு இருக்கும். இந்த கோஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோவோட டீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவசியம், டீச்சர் உங்களோட எஜுகேஷனால் தான் நான் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன், உங்களை மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதே ஸ்பீடில் வந்து கேரேஜ் மேலே ஏறி இருப்பான். கேரேஜ் மேலே ஏறிட்டு ஒரு இடத்த பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக சாக்கார மாதிரி காட்டுறானுங்க. இவன் எதுக்கு நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருப்பான். இந்த வில்லேஜை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு மேன்ஷனை பார்க்குறான். அந்த மேன்ஷனுக்குள்ளே வந்து ஒரு புத்தா மாதிரி ஒருத்தன் உட்காந்துருப்பான். இவனை பார்த்தா நம்ம ஹீரோ சாக்காகிட்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கதை அவனும் சென்ஸ் பண்ணிடுறான். சென்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பார்த்து டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணடிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் அவன் பண்ண பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவும் யதார்த்தமாக ஒரு நாள் போய் அவனை மீட் பண்ணி நல்லா பேசியிருப்பான். அவனும் நல்லா தான் பேசியிருப்பான். சரி, நல்லா தானே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகும்போது சடனாக பார்த்தா அவன் டீமன் மாதிரி மாறியிருப்பான். ஐயோ, இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இவங்கிட்டலாம் வேலை வச்சுக்கவே கூடாது, வரட்டாமாமோ டுர்ரா அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டு திரும்பிட்டு அப்படியே நம்ம ஹீரோ வந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் இந்த சந்தைக்கு தான் வந்த மாதிரி காட்டுறானுங்க. நிறைய பேர் சுற்றிட்டு தர்றானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவங்க தாத்தாவையும் வந்து கடையை போட ஆரம்பிக்கிறானுங்க. இவங்க தாத்தாவும் கடையை போட்டு நிறைய வெப்பன்ஸ் அப்புறம் வந்து வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறானுங்க. இது வெப்பன்ஸ் இல்லை, டாய்ஸ் மேலே வந்து பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க போல். சரி, அது மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம தாத்தாவையும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா 2 கஸ்டமர் வந்திருப்பானுங்க. இப்போ அந்த கஸ்டமரும் சொல்கிறானுங்க, நீங்கள் ஒரு செத்துட்ட மாதிரி ஒரு ரூமர்ஸ் கேட்டோமே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது தாத்தா வந்து சீரியஸாக மாதிரி காட்டுறானுங்க. சரி, உனக்கு பாயசத்தை போட்டுடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே இதை கவனிக்கிறான். அப்போ அவரும் நான் செத்துட்டேன்னா, ஆமாம் நான் செத்துட்டேன் அப்படிங்கும்போது அவனுங்களே அதிர்ச்சி ஆயிடுவான். அப்புறம் நம்ம தாத்தா என்ன ஒரு நான்சென்ஸான இது, நானே உண்மையாலுமே செத்து போயிருந்தா உங்கள் முன்னாடி எப்படி வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தாவையும் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் நம்ம ஹீரோக்கு மட்டும் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும், ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ட்ராகன் சொல்லியிருக்கோம், அதை நம்ம ஹீரோ கேட்டானா என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோ நேற்று நைட்டு நடந்த விஷயத்தை பற்றி நினச்சி பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவர் நைட்டில் பண்ணியிருக்கிறது வேலை அந்த மாதிரி இருக்கும். அவர் வந்து மெழுகுவர்த்தியை வச்சு அவங்க டாடை தான் காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதை வந்து மெழுகுவர்த்தியை சாப்பிட்ருப்பாரு. அப்புறம் அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லையுமே உறிஞ்சிட்டு ஒரு மாதிரி வேடாக பண்ணியிருப்பார். இதெல்லாம் நம்ம ஹீரோவும் ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பான். இப்போ இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு, அவர் உயிரோடு இருக்கத்தான் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு ஒருவேளை இருக்குமோ அப்படின்ட்டு ஷாக்காக இருக்கும். இப்படி நம்ம ஹீரோவோட கிராண்ட்பா வேடாக பண்ணுறத பார்க்குறதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. அப்புறம் கைஸ், இந்த வீடியோ வந்து போக போக தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எடுத்ததுமே வந்து நம்ம ஹீரோ ஓவர் பண்ண மாட்டான். நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கல்டிவேட் பண்ணி லெவலில் ஏற்றுவான். அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. சரி, இந்த வீடியோவை நீங்கள் இதை கேட்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். அதனால் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் என்னாலையும் ஒரு மோட்டிவேட் ஆகி வீடியோ டெய்லியும் போட முடியும். அப்புறம் அடுத்தடுத்த சாப்டர்ஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும். அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் அப்படின்னு சொல்லுங்க தான் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி மூச்சு முட்டை பேசுகிற எனக்கும் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு இது மட்டும் போதுமாடான்னு கேட்டால் அதுவும் போகாது. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் ஒன்று இருக்கும், அதையும் அமுச்சு விட்டு பெல் ஐக்கான்னு ஒன்று இருக்கும், அதையும் அமுக்கி விட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.